கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 14ஆம் நாள். தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்றைய மன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதற்கான விளக்கம், பூமி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாயிடுச்சு அப்படின்னு பூமியை பற்றி படிக்கிற விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் வேதாகமும் பூமி எப்போ உருவானுச்சு அப்படின்றத பற்றி நமக்கு எதுவும் சொல்லலை. மனுஷங்க வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி இந்த பூமியை தேவன் ஆயத்தம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த பூமி ஏற்கனவே இங்கே இருந்தது அப்படின்றது மட்டும்தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? உண்மையான அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் வேதாகமத்துக்கும் இடையே எந்த ஒரு முரண்பாடும் அல்லது எந்த ஒரு மோதலும் கிடையாது. அந்த ரெண்டுமே எப்பவுமே ஒன்னோட ஒன்று ஒத்து தான் போகும். தேவன் பூமியை உடனே மனுஷங்களுக்காக படைச்சிடல பர்ஃபெக்டா. அவர் எல்லாத்தையும் ஒரு திட்டத்தின்படி மிக அழகாக செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. நம்ம வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி இந்த பூமியை இவ்வளவு ஆச்சரியமாக உருவாக்கின தேவன் எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவர். குழந்தைகளே, உண்மையான அறிவியலும் வேதாகமமும் நமக்கு தேவனுடைய பெரிய வல்லமையை தான் சுட்டி காட்டுது. நம்ம சுற்றி உள்ள இந்த அழகான உலகத்தை படைச்ச தேவனை நம்ம எப்போவுமே நேசித்து அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்கள் பைபிள் எடுத்து யோபு 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக இந்த பூமியை படைத்த தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைங்களா எப்படி வாழறது அப்படின்றத பற்றி மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமாக இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோடு நம்ம சந்திப்போம். எப்போவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. பாய் பாய் குட்டீஸ்.